கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி யார் யாருக்கு பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறுகிறீர்களோ, தேவனின் அன்பு குடும்பம் உங்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறது. ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜீவ கிரீடத்தை கொடுத்து இந்த உலகத்தில் சாதனையாளர்களாக கர்த்தர் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த லிஸ்ட்டில் நானும் இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள். எனக்காக நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி நல்லா ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் 61 வயது முடித்து 62வது வயதுக்குள்ளால் அடியெடுத்து வைக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். 61 வருஷங்கள் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக உங்களோட சேர்ந்து நானும் ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்கி கொண்டு இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் மங்கள வார்த்தை எசேயா 60:3. உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கடந்த நாட்களில் நீங்கள் யாருக்கும் வேண்டாம், யாருக்கும் உங்களை பிடிக்கலை, உங்களை பார்க்க வர்றதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை, உங்கள் கூட பேச அவங்களுக்கு பிடிக்கலை, அப்படி ஒரு பெரிய அவமானத்தின் வாழ்க்கையில் நீங்கள் நடந்துட்டீங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்படின்னா இந்த வெளிச்சமும் ஒளியும் உனக்குள்ளே இருக்கணும். இருந்தால் தானாகவே எல்லாரும் வருவாங்க. இது ரெண்டையும் கொடுக்கறது யாருன்னா, நானே மெய்யான ஒளி என்று சொன்ன ஆண்டவர். அப்படின்னா இந்த வெளிச்சம், ஒளி, இது ரெண்டையும் கொடுக்குற ஆண்டவர் உனக்குள்ளே வந்துட்டாருன்னா, இனி ஜனங்கள் உன்னை அல்ல உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை பார்ப்பார்கள். எல்லாரும் ஓடி வருவாங்க. யாரெல்லாம் எனக்கு நீ வேண்டாம், எனக்கு உங்களோட சாவகாசமே வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் உன்னிடத்தில் தேடி வந்து, நீ ஒரு நாள் எப்படியாவது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து போங்க, உங்கள் காலடி எங்கள் வீட்டில் படணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்கி நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து உங்களை இன்வைட் பண்ணுறதை பார்ப்பீங்க. கடந்த நாட்களில் அவங்க எதிர்பார்க்குற அந்தஸ்து உங்கள்கிட்ட இல்லை, அதனால் உனக்கு பத்திரிக்கை வைக்கும்போது மட்டும் அவங்க ஃபோனில் கூப்பிட்ருக்கலாம், இல்லை நான் வழியில் பார்க்குற இடத்துல வச்சுருக்கலாம். அப்படி இல்லை. இனி உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் தேடி வருவார்கள். சாதாரண மனுஷன் மட்டும் இல்லை, ராஜாக்களே உன்னை தேடி வருவாங்களாம். அந்த அளவுக்கு உன்னுடைய வளர்ச்சி இருக்கும். அன்றைக்கி ஈசாக்கு பிழைக்க போன இடத்துல ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தபடியினால், அப்படின்னா ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடியினால் 100 மடங்கு அறுவடை பெற்று வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாக மாறினான். அது நிமித்தம் ராஜாக்கள் அவனை தேடி வந்தார்கள். இன்றைக்கும் கர்த்தர் 100 மடங்கு அறுவடை உனக்கு கொடுத்து எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். அது மட்டுமல்ல, ராஜாக்கள் எல்லாம் உன்னை தேடி வருவாங்க. உன்னை ஒடுக்கினவர்களும் ஒடுக்கினவருடைய பிள்ளைகளும் உன்னிடத்தில் வந்து உன்னுடைய பாதப்படியில் விழுந்து நீ ஆண்டவருடைய மனுஷன்னு சொல்லுகிறதை நீ அந்நிய செவிகளல்ல, உன் சொந்த செவிகள் இதை கேட்கும். சரி, இப்போ நம்ம ஒரு சாட்சியை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெபித்து முடிக்க போகிறோம். சகோதரர் கார்த்திக், கோபிச்செட்டிப்பாளையம். நாங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு சிறு பிரச்சனை காரணமாக என்னுடைய மனைவி தனி குடித்தனம் போக வேண்டும் என்று சொன்னாள். அதனால் 1.5 வருடங்களாக பிரிந்து வாழ்ந்தோம். நான் பலமுறை அழைத்தும் அவள் வராமல் இருந்தாள். பிரச்சனை விவாகரத்து வரைக்கும் சென்று விட்டது. என்னுடைய வாழ்க்கையே இருளாக இருந்தது. அந்த நேரத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையம் CSI ஆலயத்திற்கு வந்து தேவ செய்து வழங்கினார். நான் கூட்டத்தில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் தீர்க்க தரிசனமாக, உங்களுடைய மனைவி தானாகவே திரும்பி வருவார்கள், ஒன்று சேர்ந்து சமாதானத்துடன் வாழ்வீர்கள் என்று சொன்னார். அந்த ஜெபத்திற்கு பிறகு சில நாட்களில் என்னுடைய மனைவி வீட்டிற்கு திரும்பி வந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த இருள் நீங்கி வெளிச்சம் உதித்தது. எப்படி இருள் நீங்கி வெளிச்சம் உதித்தது? அவர்கள் தேவாலயத்திற்கு வரும்பொழுது ஆண்டவர் சொன்ன மங்கள வார்த்தை நிறைவேறினது. அதன் நிமித்தம் பிரிந்து போன அந்த குடும்பம் ஒன்றாக இணைந்தது. சரி, இப்போ நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன்.
நாளைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம். ஸோ நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் சாயங்காலம் கிளம்பி வர்றதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸாக இன்றைக்கி நான் சொல்கிறேன். நாளைய தினத்தில் ஜனவரி மாதம் முதல் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் 2025 வருஷத்திற்கானது நடக்கப் போகிறது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அது பிகேஎன் ஆடிட்டோரியம் எக்மோர் பக்கத்தில் அந்த அரித்தேட்டன் ரோட்டில் நடக்க போகுது. ஸோ நீங்கள் எல்லாரும் குடும்பமாக ஊரிலிருந்து வந்து இந்த முதல் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்கள் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற எங்கள் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொன்னீர். வெளிச்சமும் ஒளியும் உம்மிடத்திலிருந்து தான் எங்களுக்கு கிடைக்கிறது. அதை கொடுக்கிற தேவன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் எழுந்தருளுவீராக. அதன் நிமித்தம் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். அதன் நிமித்தம் என் பிள்ளைகள் செய்கிற தொழிலில் 100க்கு 100 அறுவடை இருக்கட்டும். செய்கிற வேலையில் 100க்கு 100 அறுவடை இருக்கட்டும். செய்கிற ஊழியத்தில் 100க்கு 100 ஆத்தும அறுவடை இருக்கட்டும். அதை தொடர்ந்து இவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமேன்னு சொல்லிக்கொண்டு ராஜாக்களும் பிரபுக்களும் இவர்களை ஒதுக்கினவர்களும் ஒடுக்கினவர்களும் நேரடியாய் வந்து என் பிள்ளைகளிடத்திலே வந்து பணிந்து கொள்ள கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இவர்கள் சத்துருக்களும் இனி இவரிடத்திலே சமாதானமாய் வருவார்களாக. இவருடைய எல்லா பிந்தி கிடக்கிற ஃபினான்ஷியல் நிலவரங்களை மாற்றும்படி இவர்கள் செய்கிற தொழிலிலே வியாபாரத்திலே ஆண்டவருடைய அளவில்லாத அறுவடையை கொடுத்து என் பிள்ளைகளை நீ கடன் வாங்கக்கூடாது, கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.